நிம்மதியாக வாழ 1000 வழி உனக்கு இருக்கின்றது. ஆனால் கவலையின்றி வாழ வேண்டுமென்றால் 3 வழிகள்தான் உனக்கு இருக்கின்றது. 1 வருவது வரட்டும் என்று நினைப்பது. 2 போவது போகட்டும் என்று விட்டு விடுவது. 3வது நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வது. ஆறுமுக வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நடந்ததை எவராலும் மாற்றி அமைக்க முடியாது. நடக்க இருக்கின்ற விஷயங்களை யாராலும் முன்கூட்டியே கணித்துவிட முடியாது. நடக்க வேண்டியது என்னவோ அது நடந்தேதான் தீரும். எனவே உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ எப்பொழுதும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். என் தங்கமே, தந்தையே மனபலத்தை நீ இழந்து விட்டாயானால் உன்னுடைய உடல் பலம் எதற்குமே உதவாமல் போய்விடும். அதனால் எப்பொழுதும் என் தங்கம் நீ தைரியமாக இருந்துவிட்டால் போதும். என் தங்கமே, போராட்டம் மட்டுமே என் வாழ்க்கையில் எப்பொழுதும் உள்ளது என்று சொல்லி என் முன்னால் நின்று என் தங்கம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் போராடத்தான் வேண்டும். இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை இவர் எப்படி செய்தார் என்று சொல்லும் வரை நீ போராடத்தான் வேண்டும். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய். அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாக நீ விலகிவிட வேண்டும். அன்பு பாசம் என்று மீண்டும் போய் அந்த இடத்தில் நீ நிற்பாயானால் உனக்கு அந்த அவமானம் எல்லாமுமே நிரந்தரமாக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் கண்ணே, உன்னை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ பரிசாக வழங்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, நீ எதை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய இதயம் சொல்வதை கேள். ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ அந்த எதுவாக இருந்தாலும் அதை இரண்டுமே தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டுமே உண்டு. எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு துயரங்கள் உனக்கு வந்தாலும் சரி, உன்னுடைய மனதை எப்பொழுதும் என் தங்கம் நீ அமைதியாகவே வைத்திருக்க வேண்டும். அமைதியை விட நல்லதொரு யுக்தியும் கிடையாது, நல்லதொரு ஆறுதலும் உனக்கு கிடையாது. எதற்கும் மற்றவர்களிடத்தில் ஆறுதலை தேடிப்போய் நிற்பதை விட உனக்கான ஆறுதல் உன்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தாலே போதும். என் தங்கமே, நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் நினைக்கின்றாயோ அப்பொழுதே உனக்கான வெற்றியின் கதவுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கத் தொடங்கிவிடும் என்பதனை தனியாக நின்று எதிர்ப்பதற்கு கற்றுக்கொள். அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய பலத்தின் பலம். இன்றைய நிலையை வைத்து எதையுமே நீ தீர்மானித்து விடக்கூடாது. காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிவிடும் என்பதனை என் தங்கம் நீ மறந்து விடாதே. உன்னுடைய சோதனை காலம் நடக்கும் பொழுது நீ அப்பொழுது பொறுமையாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையை யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது. என் குழந்தையே, மேகங்கள் மூடிக்கொண்டது. ஏனென்றால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. இந்த மனிதர்கள் எல்லோரும் எம்மாத்திரம். என் தங்கமே, உன் துன்பத்தை நீ பழகும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள ஒரு நாளும் நினைக்காதே. அவர்கள் உன் துன்பத்தை கண்டு இன்பம் அடையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பின்னாளில் உனக்கு உருவாக்கி கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் இந்த முருகன் என்னிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள். ஏனென்றால் உன் ஆறுமுக வேலன் மட்டும்தான் உன் துன்பத்தை தீர்க்க பாடுபடுவேன். உன் நிலையை கண்டு ஆறுமுகன் ஒரு நாளும் பொறாமைப்பட மாட்டேன். துன்பத்தில் இருக்கின்றவர்களை உடனே சென்று பார்க்க வேண்டும் என்பது போலத்தான் ஆறுமுகன் எப்பொழுதும் உன்னை பார்க்க ஓடோடி வந்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, பணம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு தெரியாது. பணம் இல்லை என்றால் உன்னை மற்றவர்களுக்கு யார் என்று தெரியாமல் போய்விடும். என் தங்கமே,
மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களின் மதிப்பு என்னவென்று யாருக்கும் புரிவதில்லை. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால், எந்த ஒரு பொருளும் ஒருவரின் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று இங்கு யாருக்கும் புரிவதில்லை. அது தன் கையை விட்டு சென்ற பிறகு ஐயோ அம்மா என்று சொல்லி கத்தி கதறுவதால் எந்த பலனும் இல்லை என்று இங்கு நிறைய பேருக்கு புரிவதில்லை. இழந்த பிறகு மீண்டும் அதை தேடினால் யாருக்கும் அது கிடைப்பதில்லை. தன் கையில் கிடைப்பது பொக்கிஷம் என்பதனை மறந்து நிற்கின்ற மனிதர்களுக்கு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் அந்த பொக்கிஷம் ஒரு நாளும் கிடைத்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எளிமை, அடக்கம் இவை இரண்டினாலும் நிச்சயமாக உன்னை நீயே நல்லபடியாக அலங்காரம் செய்து கொள். இந்த இரண்டும் என்னிடத்தில் இருந்தால் உன்னை தேடி உன் ஆறுமுகன் நானாகவே வந்து விடுவேன். ஒரு நாளும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன். என் தங்கமே, மனதில் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆறுமுகன் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆறுமுக வேலனுக்கு அரோகரா.